நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் மேற்கு திசையில் பெட்ரூம் இருக்கலாமா, யார் பழக்கலாம், எப்படி இருக்கும், இந்த திசையில் யாருக்கு நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், மேற்கு திசை நல்ல திசையா, பேர் புகழை கொடுக்குமா. பாருங்கள், மேற்கு திசைக்கு அதிபதி பகவான் சனி பகவான். மேற்கு திசையில் மேற்கு மத்திய பகுதி, தென்மேற்கு, வடமேற்கு. இப்பொழுது புதுசாக வந்த வாஸ்து சொல்கிறவங்க எல்லோருக்கும் அடுத்தவங்கள பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணுற பழக்கம் இருக்குது. இப்போது படிக்கிற இன்டீரியர் படிக்கிற பசங்க ஒரு புக்கை படிச்சுட்டு ஐநோ வாஸ்து அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. புதுசாக இன்ஜினியரிங் படித்தவங்கெல்லாம் சார் இன்னைக்கு கீழே எழுதுவாங்க அவங்க விசிட்டிங் கார்டெல்லாம் 100% வாஸ்து கன்சல்டன்ட் அப்படி இப்படின்னு என்னென்னவோ எழுதுவாங்க. ஆனால் விஷயமே தெரியாமல் சொல்லுவாங்க. மேற்கு திசையில் மத்திய பகுதியில் படுக்கலாமா? இப்போ நான் சொல்கிறேன், ஒரு சின்னதாக எடுத்துங்க, ஒரு 30 அடி வீடாக இருக்குது. அப்பொழுது சென்டர் 15 ஃபீட் இருக்குது. யாருக்காவது ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ரூமில் படுக்கிறவங்க பெரிய மனிதனாக இருப்பான். சென்டர் ஆஃப் தி வெஸ்ட்டில் படுக்கிறவங்க. சாதாரணமான வீடு, ஒரே ரூம் தான் இருக்குது, ஹால் மாதிரி இருக்குது. அந்த வீட்டிலையும் அந்த மேற்கு பகுதியில் சென்டர் ஆஃப் வெஸ்ட் படுக்கிறவன் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய மனிதனாக வருவார்கள். ரொம்ப பெரிய மனிதன். அவங்க ஃபீல்டில் டாக்டர், இன்ஜினியர், அரசியல்வாதி, இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அந்த மாதிரி பெரிய மனிதனாக வருவார். நல்ல பணத்தை சம்பாதிக்கலாம். இந்த தென்மேற்கு ஒரு ரூம் இருக்குது. தென்மேற்கு சவுத் வெஸ்ட், அதில் ராகு, செவ்வாய், சனி சேருது. மேற்கில் சனி தான். அதனால் பெரிய பெரிய பங்களாக்கு நாங்கள் வாஸ்து பண்ணும் பொழுது தென்மேற்கு திசையில் என்ன செய்வோம், ஒரு பெரிய ஸ்டோர் ரூம், அவங்க கஜானா, அவங்களுடைய வாக்கின் வார்ட்ரோப்ஸ் எல்லாமே போட்டுடுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லுவோம், சென்டர் ஆஃப் வெஸ்ட்டு பிடிச்சிடுங்க. சென்டர் ஆஃப் வெஸ்ட்டில் தலை தெற்கில் வச்சு கால் வடக்கில் வச்சு படுத்தால் யூ வில் பி ஏ ரூலர். இன்றைக்கி இருக்கிற சார் எனக்கு வசதி இல்லை, பாய் போட்டு படுப்பா, பாய் போட்டு படு. இந்த சவுத் வெஸ்ட்டில் படுக்கிறவனுக்காவது ஹிருதய நோய் இருக்கும். இந்த மேற்கு மத்திய பகுதியில் படுக்கிறவங்களுக்கு நோயே இருக்காது. சாதாரண சீசன் நோய் எல்லோருக்கும் வரும், அது வேறு விஷயம். தவிர நோய் இருக்காது. தைரியமான மனிதர்கள், தைரியத்துடன் தொழிலை பார்க்குறவர்கள், எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். சார் இந்த காலத்தில் யார் சார் நினைக்கிறான் அதெல்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு அதே மாதிரி 1000 பேரை நீங்கள் பார்ப்பீங்க. பாவம் செய்கிறவர் கூட பாவம் செய்கிற 100 பேர் சேர்வார்கள். நன்மை செய்கிறவர் கூட பல 1000 பேர் நன்மை செய்கிறவராக வருவார்கள். ஒரு பீடி சிகரெட் குடிக்கிற பழக்கம் தான் அவங்க பீடி சிகரெட்டை தேடி போவாங்க. கோயில் போகிற பழக்கம் தான் எந்த ஊரில் போனாலும் அவங்க கோயிலுக்கு போயே தான் வருவார்கள். அந்த மாதிரி இந்த மேற்கு திசையில் ஸ்திரமான மனிதர்கள் இருப்பார்கள். ஸ்திரமான மனிதன் என்று சொல்லும் பொழுது அவங்களுடைய சிந்தனையும் அவங்களுடைய செயலும் ரெண்டும் பிரமாதமாக இருக்கும். அதனால் மேற்கு திசையில் யார் வேணாலும் படுக்கலாம். ஆனால் இதில் இந்த வடமேற்கு வரும். மேற்கில் வடமேற்கு. இந்த திசைக்கு அதிபதி சந்திரன். ஆனால் அதில் சனியும் சேருது. சந்திரன் சனி சேர்க்கை விஷயோகம் என்று சொல்லுவோம். அதனால் வடமேற்கு திசையில் கார்னரில் வடக்கும் மேற்கும் சேரும் இடத்தில் தூங்கக்கூடாது. தூங்கினா வெயிட் புட்டப்பாவும், அதிகமாக சாப்பிடுவார்கள், அதிகமாக பேசுவார்கள். ஆனால் எந்த வேலை செய்யாமல் நம்முடைய வேலை வேறு யாராவது செய்வானா என்று நினைக்கிறவர்கள், சோம்பேறியான மனிதர்கள். அப்பா என் சொத்து வச்சிருக்காரு, நான் எதுக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள், வீட்டில் குடும்பத்தில் சண்டையை மூட்டுறவர்கள், மகாபாரதத்தை உண்டாக்குறவர்கள். சாதாரணமாக நாங்கள் என்னென்ன சொல்லுவோன்னா, வடமேற்கு கார்னரில் படுக்கிறவனோ
இந்த தென்கிழக்கில் சமையல் செய்கிற 2 மருமகளாக இருக்குது, இல்லைன்னா மாமியார் மருமகள் இந்த கார்னரில் போய் படுத்தாங்கன்னா 2 பேருக்கு தான் அதிகமாக சண்டை இருக்கும். இந்த சூக்ஷ்மெல்லாம் தெரிஞ்சுக்கணும். யார் யாருக்கு ஒரு வீட்டில் அப்படின்னு இருந்தால் சண்டை யார் யாருக்கு இருக்கும்? வடமேற்கு கார்னரில் படுக்கிறவங்களுக்கும் இந்த தென்கிழக்கில் சமைக்கிறவனுக்கும் சண்டை இருந்து கொண்டே இருக்கும். மனநோய் இருக்கும். ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஏனென்றால் சந்திரனுக்கு அந்த கார்னருக்கு சுக்கிரனுக்கும் விரோதம், அதே நேரத்தில் அந்த செவ்வாயும் சேருகிறது. இந்த வடமேற்கு சோம்பேறி திசை அந்த கார்னர். ஆனால் அதே வடமேற்கில் சென்டர் கிழக்கு வாலில் பெட்டாக இருந்து உங்கள் வீட்டில் வர புது மருமகளையும் உங்கள் பையனையும் பழக்க சொன்னீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பேரம் பேத்தியை பார்ப்பீங்க. யார் யாருக்கு வாரிசு இல்லை, பல முயற்சி செய்து வாரிசு இல்லை, அவர்களெல்லாம் வடமேற்கு ரூமில் கிழக்கு திசையில் தலை வைத்து மேற்கில் காலை வைத்து மத்திய பகுதி, அந்த ரூமுக்கு மத்திய பகுதி கிழக்கு வாலில் ஒட்டி பெட் இருக்கணும். கிழக்கு வாலை ஒட்டி கட்டில் இருக்கணும். கண்டிப்பாக நல்ல வாரிசை பெற்று கொடுப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள், சண்டை இருக்காது. கார்னர் ஒரே ரூம் தான். ஆனால் இந்த கார்னருடைய பலன் வேறு, சென்டர் ஆஃப் ஈஸ்ட்டு வடமேற்குக்கு பலன் வேறு. ஏனென்றால் அங்கே சூரியன் சேருகிறது. சூரியன் சேரும் இடத்தில் வாரிசு நல்லா இருப்பார்கள். வெளிநாட்டுக்கு போகிறவர்கள், வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு திரும்பி வீட்டுக்கு வரவர்கள் இந்த ரூமில் பழக்கலாம். எந்த ராசிக்காரர்கள் ஒத்து வராது? சிம்ம ராசிக்கு ஒத்து வராது, கும்ப ராசிக்கு ஒத்து வராது, கன்னி ராசிக்கு ஒத்து வராது. ஐயா, இந்த மேற்கு திசையில் ஆட்சி ஆள வேண்டும் என்றால், பெரிய மனிதனாக வர வேண்டும் என்றால், இந்த தென்மேற்கு ரூமை கொஞ்சம் பெருசாக கட்டுங்க. தென்மேற்கு ரூமை கொஞ்சம் பெருசாக கட்டுங்க. பெருசாக கட்டி மேற்கில் தலை வைக்காமல் தெற்கில் தலை வைத்து உங்கள் பெட்டு மேற்கு திசையை ஒட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.